வரதம் த்விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த பூலோகத்தில் அனைவருக்கும் தானே சுவாமி என்று காட்டிக்கொண்டு காஞ்சிபுரத்தில் மிக அழகான கோலத்திலே காட்சி கொடுக்கிறார். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக அனைவரும் செய்யும் யாகங்களை ஏற்றுக்கொள்பவராக நாம் பிரார்த்திக்கும் பயன்கள் அனைத்தையும் நமக்கு கொடுக்கும் வரதராஜனாக பகவான் தானே நிற்கிறார். ஒரு மலைக்கு மேல் அழகான மரம் முளைத்தது போல் வேழமலைக்கு மேலே ஒரு பாரிஜாத மரம் போலே பகவான் திகழ்கிறார் என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த வரதராஜ பெருமானுடைய அவதாரம், அவர் இங்கு வந்து சேர்ந்த சரித்திரம், அவருடைய திருமேனி அழகு மற்றும் இங்கு இருக்கக்கூடிய சந்நிதிகளின் சிறப்புகள், பெருந்தேவி தாயாருடைய பெருமை அழகு, இது அனைத்தையும் நாம் கடந்த பகுதிகளிலே பார்த்தோம். அதற்கு மேல் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எவ்வளவு ஆசையோடு இந்த பெருமானை அனுபவித்து பாடினார்கள், என்னென்ன பாசுரங்களையெல்லாம் இயற்றி உள்ளார்கள் என்பதையும் அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து மற்றொரு முக்கியமான அம்சத்தை தற்போது பார்க்கப் போகிறோம். தேவப்பெருமாள் என்று சொன்னாலே அவருடைய உற்சவங்கள், அவருடைய திருவிழாக்களுக்கு தனிச்சிறப்புண்டு. சுவாமி வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாஷத் என்ற 50 ஸ்லோகங்களை இந்த பெருமானை பற்றி இயற்றி உள்ளார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த பெருமானுடைய உற்சவத்தின் அழகை வருணிக்கிறார். துரக விஹகராஜ ஸ்யந்தன் ஆந்தோலிகாதிஷு அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்திசைலேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷைஹி லோச்சனைர் நிர்விஷேயம் என்று பிரார்த்திக்கிறார். பகவான் வரதராஜ பெருமான் ஹஸ்திசைலேஷன், ஹஸ்திசைலம் என்றால் வேழமலை, அதற்கு மேல் இருக்கும் ஈஸ்வரனாக கடவுள் பரமாத்மாவாகவே வரதராஜ பெருமான் இருக்கிறார். அந்த பெருமான் தானாகவே மிகுந்த பெருமை உடையவர். அவருடைய பெருமைகளை அளந்து முடிக்க முடியாது, வாயால் சொல்ல முடியாது. இதற்கு மேல் ஒருத்தருக்கு பெருமையே இருக்க முடியாது என்று நமக்கு தோன்றும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பகவானுடைய உயர்வு, அவருடைய பெருமையை பார்த்தோம் என்றால் உலகத்தில் மற்றவர்களெல்லாம் பெரியவர்களே அல்லர்கள், அவரை தவிர வேறு யாருக்குமே உயர்வே கிடையாது என்று சொல்லிவிடலாம். அவ்வளவு பெருமை பகவானுக்கு உண்டு என்று நமக்கு தோன்றும். அப்படித்தான் தேசிகனும் நினைத்து கொண்டிருந்தாராம். ஆனால் அந்த வரதராஜ பெருமானுக்கு உற்சவம் ஏற்பட்டது. உற்சவ காலத்தில் ஒரு நாள் அழகான குதிர வாகனத்துக்கு மேலே வந்தாராம். அவருடைய பெருமை 2 மடங்காக வளர்ந்ததாம். இன்னொரு நாள் பல்லக்கிலே வந்தாராம், 4 மடங்காக பெருத்ததாம். மற்றொரு நாள் தேர் உற்சவம், திருத்தேரிலே பகவான் பவனி வந்தாராம், 10 மடங்காக பெருத்ததாம். கருட சேவை, புள்ளரையனாக பக்ஷிராஜனான கருடனுக்கு மேலே அமர்ந்து பகவான் வந்தாராம், 100 மடங்காக அவருடைய பெருமை வளர்ந்ததாம். இப்படி அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம், இதுக்கு மேலே வளரவே முடியாது. இதற்கு மேல் ஒருவருக்கு பெருமையோ உயர்வோ அழகோ கருணையோ இருக்க முடியாது என்று நினைக்கும் போது, ஒவ்வொரு உற்சவத்தில் ஒவ்வொரு வாகனத்தில் வரும்பொழுது ஹஸ்திசைலேசனான வரதராஜ பெருமானுடைய அழகும் பெருமையும் பன்மடங்கு பெருக்கிறது என்று வேதாந்த தேசிகன் கூப்பிடுகிறார். அப்ப நாம் என்ன பண்ணணும்? அந்த பெருமானை நிர்விஷேயம், கண்ணார கண்டு கழிக்க வேண்டும். அனிமிஷேகி லோச்சனைகி. அப்ப தேசிகன் பிரார்த்திக்கிறார், பகவானுடைய உற்சவத்தை சேவிக்க போகும்போது கண்ணு இமைக்காமல் சேவிக்கணுமா. ஏன் கண் இமைத்தால் என்ன தவறுனால், அந்த ஒரு வினாடிக்கு பகவானுடைய அழகை உள்வாங்க முடியாது. வேகமாக புறப்பாடு, பகவான் தேருக்கு எழுந்தருளுகிறார். நல்ல பாய்ச்சல் வேகத்தில் தேவப்பெருமாள் தேருக்கு புறப்பட்டு கார்த்தால 3-4 மணிக்கு புறப்பட்டு செல்லுவார். அப்போ நாம் கூட்டத்தில் நின்றுருக்கோம்னு வச்சுங்கோ. பெருமாள் வேகமாக குதிரை வாகனத்தில் வரார், பாய்ச்சலோடு வருகிறார்னால் ஒரு செகண்ட் அங்கே கண்ண நிமிஷத்துக்குள்ள
சிமிட்டுறதுக்குள்ள அவர் புறப்பட்டு தாண்டி போய்விடலாம். அப்ப கண்ணே இமைக்காமல் அந்த பகவானை சேவிக்கும் பாக்கியம், அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கும் பாக்கியத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறார். அப்படி தேவப்பெருமானுடைய இயற்கையான நிலை, 4 கைகளோடு பாதங்களை பதித்து கொண்டு இருக்கும் நிலைக்கு ஒரு மடங்கு பெருமை என்றால், அவருடைய உற்சவத்துக்கு பல மடங்கு பெருமை சொல்லப்பட்டுள்ளது. அந்த அழகான உற்சவங்களைத்தான் இன்று தொடங்கி ஒரு சில பகுதிகளிலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஒவ்வொரு மாசத்திலும் பற்பல உற்சவங்களை பகவான் கொண்டாடுகிறார். தை மாசி ஒவ்வொரு சித்திரையிலிருந்து தொடங்கி பங்குனி மாசம் வரை ஒவ்வொரு மாசத்திலும் பல முக்கியமான உற்சவங்களை பகவான் கொண்டருளுகிறார். இந்த உற்சவம் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக. அவர் கர்ப்பகிரகத்தில் இருந்தாலும் கண்ணாடி அறையில் இருந்தாலும் நாமெல்லாம் சென்று சேவித்து விடலாம். பிறகு எதற்கு வெளியே வருகிறார் என்றால், எங்கெங்கோ போகிறார், கிராமம் கிராமமாக செல்லுகிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத சின்ன வீதிகளுக்குள்ளே போய் அங்கிருப்பவர்களுக்கும் காட்சி கொடுக்க வேண்டும், அவர்களும் தன்னை கண்டு உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்கிற கருணையாலே இத்தனை உற்சவங்களை பகவான் கண்டருளுகிறார். அதில் முதலில் சித்திர மாசத்திலிருந்து தொடங்கினோம் என்றால் வருஷப்பிறப்பு, அதற்கு வெங்கடாத்ரி கொண்டைன்னு சாத்திக்கொள்வார். ஒரு பெரியவர் தான் உஞ்சவிருத்தி இருந்து ஆங்காங்கு பிச்சை எடுத்து பணத்தை சம்பாதித்து பகவானுக்கு ஒரு கொண்டை சமர்ப்பித்தார். இதே போல திருமலையிலும் உண்டு, ஸ்ரீரங்கத்திலும் உண்டு, இங்கு காஞ்சிபுரத்திலும் உண்டு. அந்த வெங்கடாத்ரி கொண்டையை சாத்தி கொண்டுதான் வருஷ பிறப்புக்கு பகவான் காட்சி கொடுப்பார். அதற்கடுத்தது சித்திர மாசத்தில் 7 நாட்களுக்கு வசந்தோத்சவம் உண்டு. கீழே சொன்னேனே, கோபுரத்துக்குள்ளே நுழைந்தவுடனே வலது பக்க ஓரத்தில் வசந்த மண்டபம், அங்கு 7 நாட்கள் பகவானுக்கு வசந்தோத்சவம் நடைபெறுகிறது. அதை தவிர சித்திர மாசத்தில் ஸ்ரீ ராம நவமி அன்று உள்ள போனவுடனே ஆளவந்தார் பிரதட்சணத்தில் முதல்ல ராமர் சன்னதி இருக்குன்னு பார்த்தோமே, அந்த ராமருக்கும் தேவப்பெருமாளுக்கும் உற்சவம் நடக்கிறது. அது ஸ்ரீராம நவமிக்கானது. அடுத்தது ஹஸ்தம், இந்த பெருமானுக்கான திருநக்ஷத்திரமூல்யம் சித்திர ஹஸ்தத்தன்று அவதார உற்சவத்தையே கொண்டாடுகிறார். அடுத்து சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுகிறோமே, அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த பெருமானை ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொருத்தர் ஆராதித்தார் என்று பார்த்தோமா? முதல் யுகத்தில் பிரம்மா ஆராதித்தார், அடுத்தது ஒரு யானை வந்து தொழுதது, அடுத்தது கலியுகத்திலே ஆதிசேஷன் தொழுகிறார் என்றெல்லாம் பார்த்தோமே. அந்த பிரம்மாவுக்கு இப்போதும் இந்த பெருமானுக்கு ஆராதனம் செய்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி அன்று இரவு பாலாறுன்னு பக்கத்தில் இருக்கோ இல்லையோ, அந்த இடத்துக்கு பகவான் எழுந்தருளுகிறார். முதல்ல காரையே புறப்பட்டு ஐயங்கார் குளம் என்று ஒரு இடம் இருக்கு, அது ஒரு நடவாப்பி. அந்த ஒரு இதுக்குள்ளேயே இறங்கலாம், ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ளேயே இறங்கி பகவான் உள்ளே போய் அங்கு பிரதட்சணம் வந்து அங்கு சில நாள் இருந்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு பாலாற்றங்கரைக்கு வந்து விடுவார். பாலாற்றுக்குள்ளே இறங்கி அங்கே ஒரு மேடு மாதிரி இருக்கும், அந்த மேட்டிலே எழுந்தருள் இருந்து ராத்திரி 12 மணிக்கு அங்கே பிரம்மாவே வந்து பெருமானுக்கு ஏகாந்தமாக ஆராதனம் செய்கிறார் என்று ஐதிஹ்யம். அந்த பாலாற்றிலே அதையும் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து மறுபடியும் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு வருகிறார். அது சித்திரா பௌர்ணமி உற்சவம். அடுத்தது சித்திர மாதம் திருவாதிர நட்சத்திரம், சுவாமி ராமானுஜருக்கான அவதார தினம். அதற்கு 10 நாட்கள் உற்சவம் உண்டு. கடைசி நாள் பெருமாளே உடையவர் சன்னதிக்கு எழுந்துருளி அந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்கிறார். அடுத்தது சித்திர மாசத்துல கடைசியில தோட்ட உற்சவம். தாயாருக்கு பெருமானுக்கு தோட்டம் உள்ளேயே கோவிலுக்குள்ளேயே இருக்கிறது. அங்கும் பெரிய அழகான உற்சவத்தை பகவான் கண்டருளுகிறார். இதெல்லாம் சித்திரை மாதத்தினுடைய உற்சவங்கள். அடுத்தது வைகாசி மாசம் வந்ததென்றால் அதில் தான் பகவானுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது. வையம் கண்ட வைகாசி திருநாள்னு தெரிவிப்பார்கள். இந்த பெருமானுடைய பிரம்மோற்சவத்தை சேவிப்பதற்கு வையகத்தில் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் இந்த இடத்துல கூடுகிறார்கள். 10 நாளைக்கு மிக அழகான உற்சவத்தை பகவான் கண்டருளுகிறார். அதில் ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், யான வாகனம், குதிர வாகனம், திருத்தேர் கண்டருளுகிறார். எல்லா வாகனங்களிலும் அழகு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 17-18 மைல் இந்த பெருமாள் புறப்பாடு கண்டருளுகிறார். கார்த்தால கோயிலிருந்து புறப்பட்டார்னால் போய் சுத்தி எங்கெங்கோ ராஜவீதி, பெருமானுக்கு ரொம்ப பெரிய வீதி. மாட வீதி என்பது கோவிலை சுத்தியே இருக்கும், ராஜவீதி என்பது மிகப்பெரிய வீதி. அது ஒரு முறை போயிட்டு வரத்துக்கு 4-5 மணி நேரம் குறைந்தபடி ஆகும். கூடவே பக்தர்கள் போய் வேதபாராயணம் செய்து பகவானை ரட்சித்து திரும்ப அழைத்து வருகிறார்கள். அதே போல சாயங்காலம் மறுபடியும் புறப்பாடு. எவ்வளவு வெயில் இருந்தாலும் புறப்பாடு நிற்காது, எப்பேற்பட்ட மழை பொழிந்தாலும் புறப்பாடு நிற்காது. பெருமான் போனார்னா முக்காடு போட்டுடுவா. மழை பெய்யறதுன்னா பெருமானுடைய திருமேனிக்கு எந்த கட்டமும் வரக்கூடாது. அவருக்கு முக்காடு போட்டு முழுவதுமாக மறைத்து விட்டு
ஆனாலும் புறப்பாட நிறுத்த முடியாது. அதே வேகத்தில் கடகடகடன்னு போவார், முழுக்க சுத்துவார். திரும்ப ஆஸ்தானத்துக்கு வரும் வரை புறப்பாடை குறைப்பதும் கிடையாது, நிறுத்துவதும் கிடையாது. சில ஊர்கள் இப்போ ஸ்ரீரங்கம்னு எடுத்துட்டீங்கன்னால் பக்கத்து ஊரில் மழை பெய்யலாமோன்னு சந்தேகம் வந்தால் ஸ்ரீரங்கத்தில் புறப்பாடு பண்ண மாட்டான். ஏன்னா அது பெருமாள் ரொம்ப சொகுசு போகத்துக்காக வந்தவர். ஆனால் இவர் அப்படி அல்ல, பிறந்ததே அக்னிக்கு நடுவிலே பக்தர்களுக்காகவே இருக்கக்கூடியவர். அதனால என்றும் நிறுத்தாமல் புறப்பாடு புறப்பாடு 2 வேளையும் கண்டருளுகிறார். அதில் மிக பிரசித்தமான உற்சவம் என்பது 3வது நாள் காலை வைகாசி பிரம்மோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலைதான் பகவான் அழகான கருட சேவை கண்டருளுகிறார். கூட்டமான அப்படி சேரும். வாசல்ல கோபுரத்திலிருந்து நீங்க சந்நிதி திருமுழுக்க சேவித்தீர்கள் என்றால் எள்ளு போட்டா கீழே விழ முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்திருக்கும். பகவான் ஒரு 3-4 மணிக்குள்ள ஆஸ்தானத்து கண்ணாடியிலிருந்து புறப்பட்டு கருடன் பேரிலே ஆரோகணித்து 4 மணிக்கு புறப்பட்டு விடுவார். கீழே சொன்னபடிக்கு கருட சேவை என்றாலே ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அவர் பிரார்த்தித்தாரோ இல்லையோ, என் பிழை கோப்பது போல பணிவாட ஈறுகின்ற என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியின் தகவனுக்கென் உருவாய்ச்சொல் என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீயலையே. ஆழ்வார் ஒரு கிளியை அனுப்புகிறார் பகவானிடத்தில். பகவானே, என் பிழையையே பார்த்து கொண்டிருக்கிறாயே, நான் தவறு செய்திருக்கிறேன், நிறைய பாபங்களை செய்திருக்கிறேன், உண்மைதான். ஆனால் உன்னிடத்துல பொறுமைன்னு ஒரு குணம் இருக்கிறதே, க்ஷமா என்று ஒரு குணம் இருக்கிறதே, அப்ப அந்த குணத்தால் என் பாபங்களை மன்னித்து விடலாமே. என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார். பகவான் அனுகிரகம் பண்ணாதது காரணம் இல்லாமல் அல்ல, காரணம் நிறைய இருக்கு. என்கிட்ட பாபம் இருக்கிறதால் தான் பகவான் அருளவில்லை. ஆனா என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, உன்னிடத்துல கருணை இருக்கே, உன்னிடத்துல மன்னிக்கும் குணம் இருக்கிறதே, அதை கொண்டு என் பாபத்தை அழித்துவிட்டு என்னை பார்க்க மாட்டாயா? ஒரே ஒரு முறை கருட வாகனத்தோடு என் முன்னால் வந்து தோன்ற வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தார். அதற்காக இன்றைக்கும் பகவான் புறப்பட்டு ஆழ்வாருக்கு அந்த இடத்திலே தான் காட்சி கொடுக்கிறார். பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். வெள்ள வெளியே நல்லா தங்கத்துல கருடன் இருப்பாரோ இல்லையோ, பெருமான் கருட வாகனத்துக்கு மேல் வரும் அழகை கம்பர் ராமாயணத்தில் ஒரு பாடலிலே தெரிவிக்கிறார். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி ஏந்தலர் திருவொடும் பொலிய ஓர் செம்பொன் குன்றின் மேல் வருவது போல். ஒரு செம்பொன் குன்று, சிவப்பா நல்ல தகதகன்னு மின்னக்கூடிய தங்க மலை. அந்த தங்க மலைக்கு மேலே ஒரு கருப்பான மேகம் வந்து உட்கார்ந்துடுதான். அந்த மேகத்தில் 2 அழகான சுடர்கள், சந்திரன் சூரியனை போல 2 சங்க சக்கரங்கள். அவர் மேகம்னு சொல்றது பெருமாளைத்தான். கீழே தங்கமலையாட்டம் கருடன் இருப்பாராம், அதுக்கு மேல கருப்பு மேகத்தை போல வரதராஜ பெருமாள் இருப்பாராம். அவருக்கு தாமரை காடு பூத்து, இங்க கண்ணு 2 தாமரை, கைகள் தாமரை, வாய் தாமரை. அப்ப தாமரை காடு பூத்து இருக்கா? மேகத்துல எப்படி சுவாமி தாமரை மலரும்? குளத்துல தானே மலரும், நான் கற்பனை தானே. கருப்பு மேகம், அதுல தாமரை காடு பூத்திருக்கு, அங்கங்க சிவப்பு சிவப்பா இருக்கு. இரு சுடர் ஏந்தி, சங்க சக்கரங்கள் 2 பெரிய சுடர்களைப் போல ஜோதிஷ் சாட்டம் இருக்கு. திருமார்பல மகாலட்சுமி பிரகாசிக்கிறாள். இத்தனை அழகோடு பகவான் வருகிறாராம். அந்த அழகையெல்லாம் ஆழ்வாருக்கு காட்டி அவருக்கு மரியாதை செய்துவிட்டு அங்கிருந்து மணவாள மாமுனிகளுக்கு மரியாதை, ராமானுசருக்கு மரியாதை, சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு இவை அனைத்தையும் முடித்து கொண்டு பெருமான் வெளியே புறப்படுகிறார். அது இந்த கருட சேவைக்கான அழகு. பশ্চিம கோபுர துவாரம், மேற்கு கோபுரம் வழியா வெளியில வருவாரோ இல்லையோ, அந்த சமயத்தில் அவர் ஒரு கொடையை வைத்து மூடி விடுவார்கள். எதற்கென்றால் தொட்டையாச்சாரியர் என்று ஒரு சுவாமி சோழசிம்மபுரத்திலே எழுந்தருளி இருந்தார் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் வருடா வருடம் தவறாமல் இந்த உற்சவத்துக்கு வருவாராம். ஏதோ ஒரு வருடம் வர முடியவில்லை, அவரை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இங்கிருந்த பெருமாள் மறைந்து அங்கு போய் சோழசிம்மபுரத்திலே அவருக்கு காட்சி கொடுத்துவிட்டு திரும்ப இங்கு வந்து புறப்பாட தொடர்ந்தாராம். அதற்கு நினைவாகத்தான் இன்றும் கோபுரம் வழியா வரும்போது கொடையாலே பகவானை மறைத்து ஒரு ஹாரதி செய்வார்கள். அதற்கு பிறகு கொடையை விலக்கி கொண்டு பகவான் வெளியே எழுந்தருளுகிறார். அற்புதமான உற்சவம். மக்களெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு ஜெய 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 என்று பாடுவார்கள். பல மணி நேரம் கருட சேவையோடு பகவான் காட்சி கொடுக்கிறார். அதெல்லாம் நடப்பது வைகாசி திருநாள் பகவானுடைய பிரம்மோற்சவத்திலே. அப்ப சித்திர வைகாசி 2 மாத உற்சவங்களை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற உற்சவங்களையும் அனுபவிப்போம்.